புரோக்கர் பொண்ணு பார்க்க வர சொன்ன தேதிக்கு நானும் போயிட்டேன். பொண்ணு வீடு சாதாரணமா இருந்தாலும் லட்சணமா இருந்தது. வீடே இப்படின்னா பொண்ணு எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு உள்ள போய் உக்காந்தேன். வழக்கமான விசாரிப்புகள் முடிஞ்சு பொண்ணு தட்டுல காப்பி கொண்டு வந்துச்சு. சிம்ரன் உடம்புல மீனா முகத்தை வச்சு ஸ்னேகா கலர் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா பொண்ணு புடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்த குட்டி பையன் கிட்ட என் போன் நம்பர் பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்லிட்டு எப்படா கால் வரும்னு காத்துட்டு இருந்தேன். யோவ், உன் பொண்ணு கலர் பென்சில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் சோறு சாப்பிடுவேன்னு சொல்றா. என்னன்னு கேளு அப்படின்னு ஒரு குரல். முழிச்சு பார்த்தா நிஜ பொண்டாட்டி போனை அட்டன் பண்ணியிருக்கேன். தாய்மை அழகு ஒரு சிறுவன் தன் வீட்டில் தனியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அப்போது அருகில் வசிக்கும் பெண் ஒருவர் கூனி இருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தாள். அதற்கு அச்சிறுவன், அப்படி யாரும் எங்கள் வீட்டில் இல்லை என கூறி அப்பெண்மணியை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த தாயிடம், ஒருவர் கூனி இருக்காங்களா எனக் கேட்டார். இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அம்மா என்றான். தாய் அந்த சிறுவனின் அருகே அமர்ந்து, ஏம்பா அம்மாவின் கூனை இதுவரை நீ பார்த்தது இல்லையா? இந்த ஊரில் பலர் என்னை கூனி என்று தானே கூப்பிடுவார்கள் என்று கூறியவுடன் மகன் அம்மாவை இறுக அணைத்து முத்தமிட்டு, அம்மா, நான் உன்னை தாயாகத்தான் பார்த்தேன். இது நாள் வரை எனக்கு உன்னுடைய கூனே கண்ணுக்கு தெரியவில்லை என்றானாம். ஒரு குழந்தைக்கு தாய்தான் அழகு. அந்த பெண்ணுக்கு தாய்மைதான் அழகு. மனைவியின் அழகு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்பது அந்த காலத்து பழமொழி. இதில் உள்ள அர்த்தம் வெளி அழகினால் உண்டாகும் ஆசையும் மோகமும் 2 மாதங்கள் தான் நிலைக்கும். அவளுடைய கணவனுக்கு அழகாக தெரியுமே ஒழிய அவளுடைய புற அழகு தெரியாது. பெரிய அழகியை திருமணம் செய்து சிம்மாசனத்தில் அமரச் செய்து தினமும் பார்த்து ரசித்துக் கொண்டு வாழ முடியாது. நல்ல மனைவி என்பவள் அவளுக்குரிய கடமையை சரியாக செய்தால்தான் நேசிக்க முடியும், ரசிக்க முடியும். அந்த காலத்தில் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணப்பெண்ணுக்கு உண்ணும் உணவின் மூலமாகவே உடம்பை மெருகேற்றுவார்கள். ஆனால் இன்றுக்கு ஒரு மணமகன் தன் குடும்பத்தாருடன் சென்று மணப்பெண்ணை பார்த்து பிடித்து திருமண நாளை முடிவு செய்துவிட்டு சென்றதுதான் தாமதம். பெண்ணின் தாயும் சகோதரிகளும் மணப்பெண்ணை எப்படியாவது இன்னும் அழகாக மாற்றுவதற்கு தீவிரமாக இறங்கி விடுகிறார்கள். கண்ட கிரீம்களையும் எண்ணெய்களையும் முகத்திலும் தலையிலும் தேய்த்து கொண்டு திருமணத்திற்கு சில நாட்கள் இருக்கும் நிலையில் முகம் வெந்து அலர்ஜியாகி தோல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர்களை நாடிச் செல்கின்றனர். தலை அலங்காரத்தையும் உடை அலங்காரத்தையும் பயன்படுத்தி நம் அழகை கூட்டிக் கொள்ளலாமே. உடம்பையும் முகத்தையும் கெடுக்கக்கூடியவற்றை தவிர்க்கலாமே. பல பெண்களின் புற அழகை விட அவர்களின் திறமையே மிக அழகாய் மிளிரும் என்பதே உண்மை.